தனியார் நிறுவன ஊழியர்கள் பெரும்பாலானோர் அலுவலகத்திற்கு செல்லாமல் தங்களிடம் இருக்கும் பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற சென்னை ரிசர்வ் வங்கி வாயில் முன்பு காத்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்போம். ராமச்சந்திரன், இன்றைய தினம் ரிசர்வ் வங்கி முன்பு எந்த மாதிரியான வாடிக்கையாளர்கள் அதிகமாக காத்துட்டு இருக்காங்க? கடந்த வியாழன் துவங்கி தற்போது வரை 14,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், வியாபாரிகள், வெளிநாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சென்னையில் இயங்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கியில் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை கொண்டு மாற்றி புதிய ரூபாய் நோட்டுகளை வாங்கி செல்கின்றனர். நேற்று வரை சென்னையில் இருக்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கியில் ஒரே ஒரு வரிசையில் மட்டுமே பொதுமக்களை உள்ளே அனுமதித்தனர். ஆனால் இன்று மத்திய நிதி அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனியாக ஒரு வரிசையை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் காலை 6 மணி முதல் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதியிலிருந்து இங்கே வந்து நிற்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. ஏராளமான பெண்கள் மற்றும் ஆண்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தற்பொழுது சாலையின் ஓரம் நிற்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகள் தான் இவை. காலை 6 மணிக்கு துவங்கி தற்போது வரை இந்தியன் ரிசர்வ் வங்கியில் பழைய அந்த கைவிடப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வழங்கி புதிய ரூபாய் நோட்டுகளை பெற்றுச் செல்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மைசூரிலிருந்து புதியதாக அச்சடிக்கப்பட்ட 500 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் நேற்று மாலை கண்டெய்னர் லாரி மூலமாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு தற்பொழுது இந்தியன் ரிசர்வ் வங்கியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அதில் 236 பணப்பெட்டிகள் இருப்பதாகவும் அந்த பணப்பெட்டிகளை தற்பொழுது பிரித்து அதில் இருக்கக்கூடிய பணத்தை தற்பொழுது எண்ணக்கூடிய பணியில் இந்திய ரிசர்வ் வங்கியை சேர்ந்த ஊழியர்களும் அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் இன்று மாலை பொதுமக்களுக்கு புதிய 500 ரூபாய் நோட்டை கொடுப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக இந்திய ரிசர்வ் வங்கி தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் மற்றும் தேசிய வங்கியைச் சேர்ந்த அதிகாரிகளும் தற்பொழுது இந்தியன் ரிசர்வ் வங்கிக்கு காலை முதலே வருகை தருகிறார்கள். அவர்கள் தங்கள் வங்கிகளுக்கு தேவையான பணத்தினை பெற்று செல்கின்றனர். காலை முதலே குறிப்பிட்ட தொகையை அவர்கள் வங்கிக்கு இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கி வருகிறது. நாம் குறிப்பாக இன்று மாலை வழங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது புதிய 500 நோட்டுகளை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்து வருகிறது. இப்பொழுது நம்ம அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் நிற்கக்கூடிய ஒரு நபர் இருக்கார். அவருடன் நேரடியாக கேட்போம். ஐயா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? இங்க வரதுக்கான காரணம் என்னங்கய்யா? வேற பகுதியெல்லாம் பணம் எடுக்க முடிஞ்சா? வேற பகுதியில் எடுக்க முடியல. ஃபுல்லாக ஜனமாக தான் இருக்கு. இங்கே தான் கொஞ்சம் கலையாக இருக்கு. இங்கே 2 ஹவரில் முடிஞ்சிடும். வெயில் எதுவுமே இல்லாமல் நிற்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இப்போ லேடிஸ்லாம் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. எல்லாமே அவங்க தான் ரொம்ப இதாக இருக்குது. இல்லை, இப்போ ஏற்கனவே வந்து பழைய நோட்டுகள் தான் மாற்றிட்டு வந்தாங்க. இப்போ வந்து புதிய 2000 நோட்டுகளையும் மாற்றுறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி நோட்டை மாற்ற வந்திருக்கீங்க? நான் பழைய நோட்டு தான் மாற்றிருக்கேன். எவ்வளோ நோட்டு எடுத்து வந்திருக்கீங்க? ஒரு 4000 ரூபாய் வச்சுருக்கோம். ஆமாம், நீங்கள் சொல்லுமா, எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க? எவ்வளோ நோட்டை மாற்ற வந்திருக்குங்க? 4000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பழைய நோட்டு தான் மாற்றுறதுக்கு. அங்கெல்லாம் ஃபுல்லாக ஜனமாக இருக்குது. நிற்க முடியல. இங்கே காலியாக இருக்குன்னு வந்து இங்கேயும் ஜனமாக தான் இருக்குது. அடிக்கிற வெயில் ரொம்ப முடிய மாட்டேங்குது. வேற மண்டையெல்லாம் வெடிச்சிட்டு போற மாதிரி இருக்கு. இல்லை, இப்போ நேற்று வரைக்கும் 4000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்று 4500 உயர்த்தி கொடுக்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? தெரியல, எனக்கு விட்டு தெரியல. பல்வேறு மக்கள் நம்மிடம் இருக்கா, அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் எந்த பகுதியில் வர்றீங்க? எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க? நேற்று வரைக்கும் 4000 ரூபா தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி 4500 அதிகரிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. உங்கள்கிட்ட கையில் எவ்வளவு வந்து பணம் இருக்குது? பணம் இல்லாதனால நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனை சந்திக்கிறீங்க? பணம் இல்லை, சில்லறை மாற்ற மாட்டுறாங்க. அது இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் மாற்ற வந்துக்கிறோம். நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, 500 தாள் 100 தாள் தான் கொடுக்கணும். மெயின் 2000 கொடுத்து யாருக்கு போய் என்ன கொடுக்கணும்? மார்க்கெட் இது மெயின் ப்ராப்ளம் இருக்குது. இது மெயின் சால்வ் பண்ணணும். இப்போ 500 நோட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதை பொதுமக்கள் கொடுக்கறதுக்கான பணியில் ஈடுபட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு விரைவாக கொடுக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்னும் ஜாஸ்தி கொடுக்கணும். ஒரு நாளுக்கு 10,000 கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்க்கெட்டில் ஒரு நல்லா இருக்கும், சர்க்குலேஷன் இருக்கும். இப்போ நிறைய ஏடிஎம் மையங்கள்லாம் செயல்படலையே, அதை எவ்வளவு வேகமாக செயல்படுன்னு எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இன்னும் ஒரு 50% இன்னும் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நிச்சயமாக வாடிக்கையாளரோட ஒரே கோரிக்கை இன்று மாலைக்குள் புதிய 500 ரூபாய் நோட்டுகளை வழங்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து ஏடிஎம் மையங்களும் அதில் இருக்கக்கூடிய புதிய ரூபாய் நோட்டுகள் நிரப்பப்பட்டு விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது இவர்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்திய அஞ்சல் அலுவலகங்கள் மற்றும் வங்கிகளுக்கு சென்றால் நீண்ட நேரம் காத்திருந்து தங்களுக்கு குறைந்த அளவே பணம் கிடைப்பதாகவும், ஆனால் தற்பொழுது இந்தியன் ரிசர்வ் வங்கிக்கு வருகை தரும்போது இங்கே முழு தொகையான 4500 ரூபாயும் பெறப்பட
நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆகையால் இந்த பகுதியை நோக்கி அதிக அளவில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் வாடிக்கையாளர்களும் வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் ஏராளமான வெளிநாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் இங்கே வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இலங்கை, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளைச் சேர்ந்த பயணிகள், சுற்றுலா பயணிகள் இங்கே வருகை தருவதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. நம்மிடம் சில மணி நேரங்களுக்கு முன்பாக பேசிய ஒரு இலங்கையைச் சேர்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி, நான் 1 லட்சம் ரூபாயை இங்கே கொண்டு வந்து நான் வணிகம் செய்வதற்காக கொண்டு வந்தேன். அந்த 1 லட்சம் ரூபாயை தற்போது தன்னால் மாற்ற முடியவில்லை என்றும், ஆனால் இங்கே வெறும் 4500 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாகவும், அந்த தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்றும் அவர்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கைகள் வைக்கின்றனர். மேலும் உடனடியாக பல்வேறு பகுதிகளில் நடமாடும் அந்த மொபைல் ஏடிஎம்களை செயல்பாட்டு கொண்டு வர வேண்டும். இருக்கக்கூடிய ஏடிஎம் மையத்தை விரைந்து கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் தங்களுக்கு அந்த பண தட்டுப்பாடு தீங்கும் எனவும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. மைதிலி, ராமச்சந்திரன், 5வது நாளான இன்னைக்கு பணம் எடுக்க என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? இந்திய ரிசர்வ் வங்கியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகளும் ஊழியர்களும் பணிபுரிகின்றனர். இங்கு வழக்கமாக 4 கவுண்டர்கள் மட்டுமே செயல்படும். ஆனால் தற்பொழுது இந்த பண தட்டுப்பாட்டை முன்னிட்டு 10 சிறப்பு கவுண்டர்களை அமைத்துள்ளார்கள். அந்த கவுண்டரில் பொதுமக்களுக்கு பணம் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு, பொதுமக்கள் வரக்கூடியவர்களுக்கு ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்ட அந்த படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு உதவி மையம் ஒன்றும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த படிவத்தை பூர்த்தி செய்கிறார்கள். முதல் தளத்திற்கு சென்று தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பழைய ரூபாய் நோட்டுகளை வழங்கினால் உடனடியாக புதிய ரூபாய் நோட்டுகளும் 2000 ரூபாய் நோட்டுகளும் வழங்குகின்றனர். நேற்று வரை மட்டுமே 4000 ரூபாய் மட்டும் வழங்கினர். இன்று 4500 அதிகரித்து வழங்கப்படுகிறது. 2000 ரூபாய் மற்றும் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் வழங்குவதாகவும், அந்த 500 ரூபாய்க்கு 5 ரூபாய் காயின்களும் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. அதை உடனடியாக பொதுமக்கள் பெற்று தங்களுடைய தேவைகளான ரேஷன் பொருள், பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு தற்பொழுது பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர். மைதிலி.